வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிம்பிளான நல்ல டேஸ்டான சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்து பார்ப்போம். $250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கேன். க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சுப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ வந்து சிக்கனை இதில் சேர்த்துப்போம். ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துப்போம். உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிக்கை மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துப்போங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கட்டுங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. ஒரு குடமிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சுக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூடயே வந்து ஒரு 2 ஸ்பூன் மைனஸ் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. இப்போ வந்து 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்குங்க. ப்ரெட்டு கூட நடுமத்தில் சிக்கன், நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை இதில் வச்சுருங்க. இது மேலே இன்னொரு ப்ரெட்டை வந்து நல்லா வச்சு நல்லா அழுத்திக்குங்க. தவா வச்சுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து இந்த தவாவில் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா அழுத்துங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ வந்து இன்னொரு பக்கம் திருப்பிக்குங்க. போட்டு இதே போல் நல்லா அழுத்துங்க. 2 பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.